சவுண்டே வந்து கேட்காது. ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும் சவுண்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் தான். சீரியஸாக எலக்ட்ரிக் பைக் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு அது என்னமோ தெரியல, BS4லேருந்து BS6 மாறினதுனாலே என்ன தெரியல, ரொம்ப சவுண்டு பவராக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும் சக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பைக் வந்து பொட்டன்ஷியல் வந்து வேற லெவல். நீங்கள் எக்ஸாஸ்ட் ஏர் ஃபில்டர் போட்டிங்கன்னா பைக்கோட கேரக்டரே கம்ப்ளீட்டாக மாறும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ப்ரோ. டூரிங் போகலாம், சிட்டிக்குள்ளேயும் எடுக்கலாம். நான் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு மைலேஜ் எப்படி ப்ரோ, நல்லா கொடுக்குதா எப்படி ப்ரோ? சூப்பர் பைக்குக்கு இட் இஸ் குட் ஆக்சுவலாக சொல்ல போனால் 22 கிட்ட நிறைய பேர் 10.7 lakhsக்கு ஒர்த் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் கன்சிடரிங் இந்த காம்படிஷன் ஐ மீன் லைக் மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி யூனிக் செக்மெண்ட்டும் சரி பைக்கும் சரி இட்ஸ் வெரி யூனிக். நீங்கள் இது ரொம்ப ரோட்லையும் பார்க்க முடியாது. இது வந்து நான் பைக்கை கண்ட்ரோல் பண்ணுற ஃபீல் எனக்கு கிடைக்குது. G900 கூட எனக்கு அப்படி கிடைக்கல. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேபிளாக இல்லை, நேக்கட் பைக் வேறு. ஈவன் தோ அது சீட் ஹைட் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் என்னால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஹோண்டாவில் உங்களுக்கு ஃபேரிங்லாம் கம்மியான காஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4000 தான் வருமே ஒரு சைட் ஃபேரிங். நீங்கள் இது கவாசக்கி அந்த சைட்லாம் போனீங்கன்னா மினிமம் 12 to 15 ஒரு சைடு கிட்டு மட்டும். ஆமாம்.